ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன வகையான பணிகள்லாம் இருக்குது, ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, என்றைக்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதன்படி என்றைக்கு வந்து லிங்க் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உடனே வந்து உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்கா, காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை, இந்த 2 வகையான பதவிகளுக்கு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்காவில் 654 வேக்கன்சியும், பெண்களுக்கு 279 வேக்கன்சியும், மொத்தமாக 933 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை இதுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 111 வேக்கன்சியும், ஆண்களுக்கு 255 வேக்கன்சியும், மொத்தமாக 366 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா 1299 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4, 2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. இணையவழி விண்ணப்பம் துவங்க நாள் ஏப்ரல் 7, 2025. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் கடைசி நாள் மே 3, 2025 வந்து சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ணலை, பின்னாடி வந்து நமக்கு அறிவிக்காங்க. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் 7, 2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1299. அதில் பார்த்திங்கன்னா 53 வேக்கன்சி வந்து நமக்கு பற்றாக்குறை காலிப்பணியிடம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஊதிய விவரம் பார்த்திங்கன்னா 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பற்றாக்குறை காலிப்பணியிடம் வந்து 53 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் துறை ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா தாலுக்கா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலி பணியிடங்கள் வந்து சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான ஒதுக்கீடு, மீதமுள்ள 80% காலியிடப்படங்கள் 10% பார்த்திங்கன்னா 9% + 1% விளையாட்டு ஒதுக்கீடு, மீதமுள்ள 80% காலிப்படங்களில் 10%, 7% + 3% வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பற்றாக்குறை காலிப்படங்களுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வகுப்பறை இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் ஜிஓ படி வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2025 ஜூலை 1 வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 வயசுலேருந்து மினிமம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கும். ஸோ டீட்டெயிலாக